வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு மெட்ராஸ் ஹெச்கியூலேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் டோட்டலாக 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டரில் ஆப்ரேட்டர் எக்ஸ்கவேட்டரி மெஷினில் ஒரு போஸ்ட்டு, அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கார்டனர், பார்பர். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மே 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒன்லி நீங்கள் ஆஃப்லைன் வழியாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் தபால் வழியாக அனுப்புறதா இருந்தால் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, த சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபீஸர், சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் செல், HQMEG அண்ட் சென்டர், சிவன்செட்டி கார்டன் போஸ்ட், பெங்களூர் 560042. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் தபால் அனுப்பணும். நீங்கள் அப்படி அனுப்பும்போது உங்களோட ஜெராக்ஸஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து அட்டஸ்டட் வாங்கி தான் அனுப்பணும். நீங்கள் தபால் கவரோட டாப்பில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை மென்ஷன் பண்ணணும். ஃபார் த போஸ்ட் ஆஃப் டேஸ் அண்டர் சிவிலியன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டோட நேம் வந்து எழுதிருங்க. ஃபஸ்ட் போஸ்ட் சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட ஒகேஷனல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், அதாவது ஐடி நீங்கள் முடிச்சிருக்கிற சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சிருக்கணும். அது கூட ஸ்கில் அண்ட் நாலேஜ் இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ண தெரியும் டேரெக்டாக போய். அடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் உங்களுக்கு கார்டனருக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பார்பருக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25. இந்த போஸ்ட்டில் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், SC ST கேண்டிடேட்டே டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷனை indianarmy.nic.in அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கே போய் டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுமேங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை மட்டும் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் நோட்டிஃபிகேஷனே அட்டாச் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.